வணக்கம் நண்பா, சேனலில் உள்ள அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வணக்கம். இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம் யூடியூப்பில். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோ போடலாம். நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்கள் சாட்டை வச்சு நான் வீடியோ போடுறேன். இப்போ சேம் டைம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வின் அவுட், வாஷிங்டன் சுந்தர் இன். நீங்களே பார்த்துருப்பீங்க, சமூக வலைதளங்களில் ட்ரேடு நடக்க போகுது அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பெரிய யூடியூபர்ஸ் கூட இதை பற்றி பேசியிருக்காங்க. இதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அஸ்வின் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு சீசனில் ப்ளே பண்ணார் சிஎஸ்கேக்காக. கிட்டத்தட்ட 9.2 crore அப்ராக்சிமேட்டாக 10 crore கொடுத்து எடுத்தாங்க. அதில் அஸ்வின் 9 மேட்சஸ் தான் ப்ளே பண்ணார். பட் அவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்துச்சு. 9 மேட்ச்சில் ப்ளே பண்ணி 9.2 என்ற எக்கனாமிக்கில் தான் பவுல் பண்ணார். உள்ளதுலே மோசமான சீசன். அண்ட் சேம் டைம் வெறும் 7 விக்கெட்டு தான் எடுத்தார். சேப்பாக் மாரி ஒரு கண்டிஷனில் ஹோம் கிரவுண்டு அப்படிங்கிறப்போ அவரை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி எடுத்தாங்க. பட் அந்த ட்ரஸ்டபுளுக்கு அவர் ப்ளே பண்ணாரான்னு கேட்டாங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவர் 9 போட்டி ப்ளே பண்ணி 7 விக்கெட் எடுத்து 9.2 என்ற எக்கனாமிக்லாம் வெரி ஒஸ்ட்டு. அஸ்வின் மாரி ஒரு கட்ஸ் உள்ள பிளேயருக்கு இந்த மாரி ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டு. அந்த சேம் டைம் அதுக்கப்புறம் ஐபிஎல்லாம் முடிஞ்சிச்சு. அதை விட்டு இப்போது ரீசெண்ட் டைமில் அஸ்வினும் ஐபிஎல் விட்டு ரிட்டையர் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு இது இல்லைன்னு சொன்னார். அந்த சேம் டைம் நம்ம இப்போ பார்க்க போகிறது மெயின் ஃபுல்லி வாஷிங்டன் சுந்தர் பற்றி தான். வாஷிங்டன் சுந்தர் குஜராத் மாரி ஒரு யங்ஸ்டர்ஸ் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் அங்கே போயிட்டு பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்சி அதுலேயும் நல்லா பண்ணார். ரொம்ப நல்லா அவர் ஸ்டாண்ட்ஸ்க்கு ஓகே, நல்லா பண்ணார். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியாவில் எல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக வந்துக்கிட்டு இருக்காரு. அது உங்களுக்கும் எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு. ஆனால் லாஸ்ட்டு மேட்ச்சு கேகேஆருக்கு அகேன்ஸ்டான்னு தெரில, அதிகபட்ச ஸ்கோரு 49 எடுத்தார். 6 போட்டியில் விளையாண்டு 48.67 அந்த ஒரு சராசரியில் 133 ரன் எடுத்து 2 விக்கெட் எடுத்தார். அவர் அணியில் இருந்தப்போ பந்து வீசவில்லை. ஏன்னா அந்தளவுக்கு பவுலிங்க்கு அங்கே எக்கச்சக்க பிளேயர்ஸ் பவுலிங்கில் இருந்தார். சிராஜ், இதேமாரி ஸ்பின் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஓகே நல்ல பிளேயர்ஸ் தான் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்ஹெச்க்கு அகெயின்ஸ்டாக தான் 49 ரன் எடுத்தார். அதுதான் அந்த சீசனில் அவருக்கு ஹையஸ்ட்டு ஸ்கோரு. ஓகேவா, ஒட்டு மொத்தத்துலேயும் அவர் குஜராத்துக்காக ஓகே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அஸ்வினை கம்பேர் பண்ணக்குள்ளே அவருக்கு அகெயின்ஸ்டாக நல்லா தான் பண்ணார். அப்படியேப்பட்ட ஒரு பிளேயரு சிஎஸ்கேக்குள்ளே வராரு அப்படின்னா நம்ம டீமோட பில்டப் எந்த மாதிரி இருக்கும், ஃபஸ்ட்டு அவருக்கு பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு